ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இப்போ நம்ம குரோர்பதி ஷோவில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் ஷாருக் கான் இந்த ஷோ நடத்தின சமயத்தில் நடந்திருக்குது. இத்தனை நாளாக இந்த தகவல் எப்படி நம்ம கண்ணில் படாமல் இருந்ததுன்னு தெரியல. வேற லெவலில் ஒரு சம்பவமாக இருக்குது. 2008 நடந்த ஒரு ஷோவில் ஒரு லேடி ப்ரொஃபஸர் வின் பண்ணி அந்த ஷோக்கு போயிருந்திருக்காங்க. அந்த லேடிக்கு ஷாருக் கானை பிடிக்கலங்கிறது ஸ்டார்டிங்லேயே ஓப்பனாக தெரிஞ்சிடும். அந்த ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே அந்த லேடி ஷாருக் கானை பார்த்து உங்கள் மூவிஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கான, நீங்கள் ஒன்று பெஸ்ட் ஆக்டர்லன்னு சொல்லிடுவாங்க ஷாருக் கானை பார்த்து அந்த லேடி. मिस्टर खान, मैं आपको आपकी फिल्मों में देखती हूँ जी। अर्लियर मैं आपकी फिल्में आपको अच्छा एक्टर नहीं माना करती थी और मैंने हमेशा நம்ம என்னதான் ஓப்பன் டைப்பாக இருந்தாலும் நான் இப்படி பேசுறது கொஞ்சம் ஓவர் தான். அப்படியே அந்த ஷோ கொஞ்சம் நேரம் போக ஒரு கட்டத்தில் அந்த லேடிக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. அப்போ ஷாருக் கான் இந்த கொஸ்டினை நீங்கள் எடுக்காம இதோட நீங்கள் ஸ்டாப் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லுவார். சொன்னதும் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குது. நிறைய பேர் இப்படி லீவ் பண்ணிடுவாங்க, ஆனால் லீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஹக் பண்ணிட்டு போவாங்க, ஹக் பண்ணிட்டான்னு ஒரு கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லுவார் அந்த லேடி கிட்ட. அதுக்கு அந்த லேடி நான் இந்த ஷோ குயிட் பண்ணிட்டு கூட போகிறேன், ஆனால் உங்களை இந்த ஷோவில் ஹக் பண்ண நான் தயாராக இல்லைன்னு சொல்லி ஷாருக் கானை பார்த்து சொல்லுவாங்க. ஹக் பண்ணுறது ஹக் பண்ணாது இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தானே நீங்கள் நினைக்கலாம். நம்ம அதில் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இந்த லேடி இதை வேற விதமாக நார்மலாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க ஷாருக் கான் இன்சல்ட் பண்ணுற டோன்லேயே வேணும்னே சொல்லியிருப்பாங்க. मुझे शो में आपसे गले मिलने का कोई शौक नहीं है. அவங்க அந்த ஷோவை குயிட் பண்ணிட்டு போகும்போது ஷாருக் கான் இது வேற லெவலில் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா அவங்க அந்த ஷோவை குயிட் பண்ணதும் அது வரைக்கும் அவங்க வின் பண்ண அமௌண்ட்டோட செக் அவங்க கிட்ட கொடுக்காம, எப்படியோ இந்த செக் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க ஒன்று என்ன ஹக் பண்ண போறது இல்ல, ஸோ இதை நான் உங்க அம்மாட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கிரௌடுக்குள்ள உட்காந்து அந்த லேடியோட அம்மா கிட்ட போய் அந்த செக்கை கொடுப்பாரு. செக்கை கொடுத்தது இல்லாம அந்த லேடியோட அம்மா ஷாருக் கானை கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த லேடியோட ஃபேஸ் பயங்கரமா கோவமாயிரும். இதோட நிறுத்தாம ரிட்டன் வந்த ஷாருக் கான் நீங்க தானே ஹக் பண்ணல, ஆனால் உங்க அம்மா என்ன ஹக் பண்ணி ஆசீர்வாதமே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருப்பாரு. मिस्टर खान, मैं आपको आपकी फिल्मों में देखती हूँ जी। अर्लियर मैं आपकी फिल्में आपको अच्छा एक्टर नहीं माना करती थी. मुझे शो में आपसे गले मिलने का कोई शौक नहीं है. I quit. आप यहाँ पर आइए, इधर. मैं आपसे एक रिक्वेस्ट करूंगा, गुजारिश करूंगा. आप बहुत स्ट्रिक्ट हैं, आप इधर खड़े होइए. आप बुरा मानेंगी अगर मैं अपनी तरफ से आपकी माँ जी को चेक देकर आऊँ? हाँ हाँ, क्योंकि वो मुझसे गले जरूर मिलेंगी. हाँ, हाँ. Thank you. आशीर्वाद दीजिए. थैंक यू. बैठिए. And thank you very much. बेटी ने नहीं दिया, माँ ने दिया, की फर्क पैदा. I love you. எப்படி சாம்சங் மட்டும் இத்தனை வருஷம் ஆனாலும் ஆப்பிள் கூட காம்படிஷன் இன்னும் இருக்காங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ரீசன்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினிங் தான். சாம்சங் இது வரைக்கும் பண்ணியிருக்க வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினிங் மாதிரி எந்த ஒரு கம்பெனி இது வரைக்கும் பண்ணதில்லை. 2017 அப்கிரேட் டு சாம்சங் சொல்லி ஒரு கேம்பெயினிங் பண்ணியிருந்தாங்க சாம்சங். அதாவது ஆப்பிள் இருந்து சாம்சங் அப்கிரேட் ஆகுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இவங்க அப்கிரேட்னு சொல்ல முடியும் உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து ஆப்பிளுக்கு போகிறது அப்கிரேட் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த டைம்ல இதே கேள்வி தான் எல்லாத்துக்கும் வந்தது. ஆனால் அந்த கேம்பெயினிங் வந்தது எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஆப்பிள் இருந்து சாம்சங்க்கு மாறுறது ஒரு அப்கிரேட் தான் சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப வரைக்கும் டாப் அண்ட் போன்ஸ் எல்லா ஃபியூச்சர்ஸ் உள்ள போன்னாவே ஆப்பிள் இருந்த மார்க்கெட்ல ஆப்பிளுக்கு ஈக்குவலா சாம்சங்ல எல்லா ஃபியூச்சரும் இருக்கும். சாம்சங் நம்பி நம்ம அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி அந்த மார்க்கெட்டிங் கம்பெனி தான் மாத்துச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்களே பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும் அப்கிரேட் டு சாம்சங் ஒருத்தானு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
கேன்சருக்காகவோ இல்ல வேற ஏதோ ப்ராப்ளம்காகவோ மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, மக்கள் பெருசா கூட்டுற இடத்துல அந்த அவேர்னஸ் கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ மக்களுக்கு ஈஸியா போய் சேர்ற முறையில் நடத்துவாங்க. இந்த விஷயத்தை ஆஸ்திரேலியால இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்ல ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்களா எனக்கு தெரியல. வித்தியாசமா ஒன்று பண்ணி ஸ்கின் கேன்சரோட அவேர்னஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறேன்னு ஆஸ்திரேலியால இருக்க ஒரு பீச்ல ஒட்டு துணி இல்லாம கிட்டத்தட்ட 5000 பேர் ஒண்ணு கூடி ஸ்கின் கேன்சரோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பரவாயில்ல வித்தியாசமா ஒன்று பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றதா இல்ல இப்படி இல்லாமடா பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கறதா? வீடியோலாம் ஃபுல்லா போட முடியாது, நியூஸ் சேனல்ஸ்ல அந்த வீடியோ இருக்கும், போய் பாத்துக்கோங்க. போன வருஷம் சத்குருக்கும் கிறிஸ் கெயிலுக்கும் நடந்த ஒரு இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிருக்கும், அதை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இன்டர்வியூல கிறிஸ் கெயில் சத்குரு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் எதுன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு சத்குரு உடனே எனக்கு சென்னை தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாரு. Can I ask something? Can I ask something separate from the soil? Yeah. Anything. Who's your favorite? Which team is your favorite IPL team? Of course, the Chennai team. Huh? Because I am in Tamil Nadu. I have to. சொல்லிட்டு ஒரு சம்பவத்தையும் சொல்லுவாரு. என்னன்னா கேகேஆர் டீம் ஒரு ஃபைனல் போயிருந்த டைம்ல சத்குரு கூப்பிட்டு கேகேஆரோட ஃபைனல் மேட்ச்க்காக ப்ளே பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. உடனே அதுக்கு சத்குரு நீங்க யாருக்கு எதிராக ப்ளே பண்ண போறீங்க, எந்த டீமுக்கு எதிராக ப்ளே பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. கேகேஆர் அந்த டீமோட நேமை சொன்னதுமே சத்குரு உடனே சாரி இந்த ஒண்ணு மட்டும் என்னால பண்ண முடியாது, நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இருந்திருக்காரு. அந்த டீமோட நேம் என்ன நீங்களே பாருங்க. Which team is your favorite IPL team? Of course, the Chennai team. Huh? Because I am in Tamil Nadu. I have to. Defending champion Chennai Super Kings, MS Dhoni. You know, like last time the KK team was in the finals, and they called me and said, "Sadhguru, you must bless our team." I said, "Who is playing against you?" They said, "Chennai." I said, "See, this is one thing I can't do." இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த நியூஸை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனாலும் ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருக்காதான்னு ஒரு ஆசை. அந்த நியூஸ் நீங்களே பாருங்க, உங்களுக்கும் ஆசை வரும். ஐசிசி தொடர்களில் இந்திய அணிக்கு வெற்றி முகத்தை கொண்டுவர முன்னாள் கேப்டன் தோனியை மீண்டும் களமிறக்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியை உலகக்கோப்பை உள்ளிட்ட ஐசிசி தொடர்களில் வெற்றிகரமான அணியாக மீண்டும் மாற்ற முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியை அணியில் சேர்க்க பிசிசிஐ திட்டமிட்டு வருவதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆரம்பிக்கலாங்களா? வரட்டா